ஸோ போதைப் பொருளை சாப்பிட்டா எப்படி அடிமையாகிறோமோ அதே மாதிரி போனை யூஸ் பண்ணாலும் நம்ம அடிமையாயிடுவோம். இது சும்மா இல்ல, 2-3 பேஷண்ட் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க அம்மா பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்தோடனே உடனே கை கால் கூட கழுவ என்ன பண்றா அந்த பொண்ணு, போனை ஃபர்ஸ்ட் எடுக்கிறா. அப்படித்தானே எல்லாரும் இருக்கீங்க, அப்படித்தானே? போனை எடுத்து என்ன பண்ண, காலையில இருந்து எனக்கு டென்ஷனா இருக்கு, கொஞ்ச நேரம் போன் பாக்குறேன் அப்படின்னு போனை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போன் அவங்க அம்மா கொடுங்க, என்ன ஆச்சு? அத போட்டு என்ன பண்றா, வெளியில போட்டு கீழே உடைச்சிடுறேன். உடைச்சதுல அவங்க அம்மாவுக்கு நெத்தியில காயம். சரியா? அப்ப என்ன விசாரிச்சு அம்மா சொல்லல. அப்புறம் தான் விசாரிக்கிறப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி போன உடைச்சதுல தெரிச்சு என் கல்ல பட்டுச்சு, காயம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு போதைப் பொருளை சாப்பிட்டு நம்மளுக்கு எப்படி பிரச்சனைகள் வருமோ, கோபம்லாம் வருமோ, போனை புடுங்கினாலும் அப்படி கோபம் வருது. அப்ப எப்படி போனை எப்படி வச்சுக்கணும், லிமிட்டா வச்சுக்கணும். போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஸ்கூல்ல மட்டும் படிக்கிறதுக்கோ முக்கியமான ஒரு பக்கத்தோடு வச்சுக்கணும். தேவையில்லாம யூஸ் பண்ண கூடாது. இப்பவே நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் அதுல நீங்க வெளியில வர முடியும். சரியா? இல்லைன்னா இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும், பெட்ல அட்மிஷன் ஆகணும், இதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அது தேவையா? அது இருக்கக்கூடாது. அப்ப நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், வெளியில ஹெல்த்தியா அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா விளையாடணும். சரியா? உங்க பிள்ளைங்களுக்கு அதே விளையாட்டு வாய்ப்பு கிடைக்கிறாரு, வீட்டிலே உட்காந்து போன் பார்க்க கூடாது. சரியா? போனை லிமிட்டா வச்சிருப்பீங்களா? வச்சுப்பீங்களா? வச்சிருப்பீங்களா?